ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் எப்படி காரப்பொரி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் லைட்டாக மஞ்சள் தூள், சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த குவான்டிட்டி உங்கள் பொரியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக காரப்பொடி அண்ட் லாஸ்ட்டாக நான் சக்தி மிளகாய் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் காரத்துக்காக. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரா ஸ்மெல் போயிட்டு அதோட கலர் லைட்டாக டார்க்காக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ அது அதற்கு இது ஆயிலில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நல்லாவே ரா ஸ்மெல் போயிட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் ப்ளெயினாக பொரி ஆட் பண்ணிக்கிறேன். பொரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட கண்டென்ட் எப்பவுமே 1/3 ஆஃப் அமௌண்ட் தான் இருக்கணும். லைக் 4 பார்ட்ஸில் ஒரு பார்ட் ஆயில், 3 பார்ட்ஸ் பொரி இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பொரியோட கிறிஸ்பினஸ் குறையாது. ஸோ அப்படியே நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் என்னென்னா ஆப்ஷனல் தான். நான் வெங்காயம், தக்காளி, மாங்காய், கேரட், அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய்க்கு பதில் நம்ம லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை அவிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்காதனால நான் ஆட் பண்ணலை. அண்ட் மிக்சர் கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பொரியை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், தக்காளி, ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மாங்காவோட புளிப்பு பிடிக்காதவங்க கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல். சில பேர் கரம் மசாலாவை ஆட் பண்ணுவாங்க. பட் அது அந்தளவுக்கு ஸ்பைஸ் கொடுக்காது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் மிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடாதீங்க, லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா மிக்சரோட அந்த கிறிஸ்பினஸ் போயிடுச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு கம்மியாகிடும். ஸோ இப்போ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே தக்காளி அண்ட் வெங்காயம்ல இருக்க வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போவே கட் பண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு ப்ரேயராக 1 hour முன்னாடி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க வாட்டர் நல்லா ட்ரைன் ஆகிடும். ஸோ நம்ம பொரியில் போடும்போது பொரியோட கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.